இலுமினாட்டி திட்டங்களும் ஜின்களின் விஞ்ஞானமும். ஜின் சீரிஸ் பார்ட் 4. ஜின்களின் கட்டமைப்பும் மக்கள் மீது செய்யப்படும் தாக்குதல்களும். கட்டமைப்பை பற்றி இறுதியில் பார்ப்போம். அதற்கு முன் மக்கள் மீது செய்யப்படும் தாக்குதல்களை பற்றி பார்ப்போம். ஜின் தாக்குதல்கள் 3 வகைப்படும். முதலாவது, மக்கள் தங்களுக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்து ஜின்களின் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது. இரண்டாவது, எதிரிகளும் சொந்தக்காரர்களும் ஒருவருக்கொருவர் தீமைகளை செய்வது. மூன்றாவதாக, இலுமினாட்டி கூட்டம் மொத்த மக்கள் தொகை மீது தீய மாந்திரிகத்தை ஏவுவது. இதில் ஒருவர் எந்த வகையான பிரச்சனையில் மாட்டியுள்ளார் என்று தெரிந்தால் மட்டுமே தீர்வுகளை தெளிவாக கூற முடியும். சிறிய லெவல் தாக்குதல்களை பற்றி முதலில் பார்ப்போம். தொடர்ந்து பலர் எங்களிடம் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். வீட்டில் ஜின் இருக்கிறது, என்ன செய்வது? எங்களுக்கு தெரிந்தவர்கள் மீது ஜின் ஏறிவிட்டது, என்ன செய்வது என்று. இதனை பற்றி நாங்கள் ஏற்கனவே விளக்கி ஒரு போஸ்டிங் எழுதியுள்ளோம். இருப்பினும் மீண்டும் சொல்கிறோம். ஜின்களில் பல வகை இருக்கிறது. அதனால் அதனை அழிக்கும் முறைகளும் விரட்டும் முறைகளும் பல இருக்கிறது. இதற்காக ஒரு படிப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதனை வெவ்வேறு பெயரில் அழைப்பார்கள். அகால்ட் சயின்ஸ், டீமனாலஜி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ருஹ்யா, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பயிற்சிகளை கையாள்வார்கள். அதனை வகுப்புகள் மூலமாக மட்டுமே விளக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு பயிற்சியும் பல விதிமுறைகளை கொண்டது. எல்லோருக்கும் ஒரே வகையான தீர்வு எந்த அளவிற்கு பலனளிக்கும் என்று தெரியாது. அதனால் ஒருவர் பல வகையான தீர்வுகளை கையாண்டாக வேண்டும். ஒரு முறை மட்டும் பயன்படுத்திவிட்டு இதெல்லாம் மூடநம்பிக்கை என்று கூறக்கூடாது. அதனால் கேள்வி கேட்டவர்களுக்காக நாங்கள் ருஹ்யா காணொளியை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். பதிவேற்றம் செய்வதற்கு சிறிது காலமாகும். ஒவ்வொருவரும் ருஹ்யா பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான காரணங்கள் பல. அவற்றில் ஒன்றை பற்றி முதலில் பார்ப்போம். நீங்கள் பார்க்கும் தொலைக்காட்சி வழியாகவும் சினிமாக்கள் வழியாகவும் உங்களை ஜின்கள் தாக்கும். ஜின்கள் இவ்வாறு தாக்கும் என்று பலரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அது சம்பந்தமான இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இதற்கான விளக்கத்தை வீடியோ கிளிப்பிற்கு பிறகு தருவோம். That production was called by real witches of New Orleans saying you're playing with fire, you got to change up your chants. It's true. So in season 1, when I was the writer's assistant, I wrote the chants, and I would go online and look up spells. I was like, why not? And then I'd change a couple words. I'd figure out a spell, and then I'd go and change a couple words to French, and a couple words to Creole, a couple words to Haitian Creole. Or you can do Google Translate. Difficult. You do Google Translate to Haitian Creole, and then I'd throw some Latin in. I was just making some spells, and then we got a call from a woman in New Orleans who was like, I think that you're playing with fire. I think that you're, what are you trying to do? You're putting these spells in everybody's living room all across America. We were cursing everybody to watch the show. And then I started making the show a little weirder. அதாவது இந்த வீடியோவில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், டிவி ஷோஸில் உண்மையான மாந்திரிக சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாந்திரிக சொற்களை பற்றி தெரிந்த ஒரு சூனியக்காரி அந்த திரைப்பட கம்பெனிக்கு ஃபோன் செய்து, நீங்கள் உண்மையான மாந்திரிக சொற்களை பயன்படுத்தி இருக்கிறீர்கள், அது நெருப்பை போன்றது, அது குடும்பங்களை அழித்துவிடும் என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி கூறும் அந்த திரை உலகத்தை சேர்ந்தவர் இது எதிர்ச்சையாக நடந்தது போல் கூறுவார். உண்மையில் இது வேண்டுமென்றே செய்யப்படுகிறது. பல காரணங்களுக்காக. ஒன்று, உங்களை உளவியல் ரீதியாக பாதிப்படைய செய்வது. இரண்டாவது, தீய சக்திகளை உங்கள் வீட்டில் ஏவி விடுவது. மூன்றாவதாக, உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பயம்புறுத்தி அந்த பயத்திலிருந்து வெளிப்படும் சக்தியை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஆற்றல்களை அதிகரித்துக் கொள்வது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தங்களுடைய ஆத்மாவை விற்று புகழை தேடும் இந்த சினிமா நட்சத்திரங்கள் ஜின்களின் முழு ஆளுமைக்கு உட்பட்டு விடுகிறார்கள். அதன் சம்பந்தமான இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். Tell me about the pointy shoulders and the points on your face. Well, that's distracting me just a little bit. They've been here this whole time, but I waited until I put Born This Way out to let them come up for you to see them. Oh, is that what happened? They've been there the whole time? Yeah. இந்த செலிபிரிட்டி கூறுகிறார், இதுதான் என்னுடைய உண்மையான தோற்றம். இதுவரை நான் உங்களுக்கு காண்பித்தது பொய் என்று கூறுகிறார். இவர் பேசுகிறாரா அல்லது இவர் உடம்பில் இருக்கும் ஜின் பேசுகிறதா என்று பலர் இணையதளத்தில் விவாதித்தார்கள். இதற்கு நாங்கள் கூறுவது, தங்களுடைய ஆன்மாவை விற்றுவிட்டு ஷைத்தானிடம் அடிமையாகின்ற அவர்கள் தங்களுடைய மனிதத்தன்மையை இழந்து விடுவார்கள். ஷைத்தான் வகைகள் இவர்களை ஆட்கொண்டு இவர்களுடைய தோற்றத்தையும் மாற்றிவிடும். யாருடைய ஆத்மா உள்ளே இருக்கிறதோ அவர்களுடைய உருவமே வெளிப்படும்.
ஆத்மாவை விற்காமல் ஜின்களின் சூழ்ச்சியால் அல்லது ஜின்களின் ஆக்கிரமிப்பால் தங்களை மறந்தவர்கள் தங்களின் உடம்பை ஜின்கள் போல் மாற்றிக்கொள்வார்கள். இவ்வாறு பாதிப்படைந்தவர்களை ஜின்கள் சுலபத்தில் ஆட்கொள்ளும். இவர்களை குணப்படுத்த வேண்டுமென்றால் ருஹ்யாவுடன் சேர்த்து கவுன்சிலிங் தர வேண்டும். இதுபோல் இருப்பவர்கள் சாத்தானின் சூழ்ச்சியான எல்ஜிபிடிக்கு சென்று விடுவார்கள். ஜின்கள் எதற்காக இதனை செய்கின்றது என்று டேவிட் ஐக் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். புரிந்து கொள்வது கடினம்தான். இருப்பினும் உங்களுக்காக நாங்கள் சுருக்கமாக விளக்குகிறோம். இவர் கூறுவதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேட்ரிக்ஸ் படத்தின் டீகோடிங் மற்றும் மான்ஸ்டர் இங்க் படத்தின் டீகோடிங் தெரிந்திருக்க வேண்டும். This non-human realm was feeding off low vibrational energy. There's a scene in the first Matrix movie where Morpheus holds up a battery and says, the Matrix is a computer-generated dream world designed to turn humans into one of these, a battery. That is a profound statement in an apparently fictional movie. Well, we saw the kids version in Monsters Inc. as well. That was another one. You had the monster world, where the key monster was a green entity with one single massive eye. I mean, that's telling you, isn't it? What happened is that in the monster world, they had no source of energy. And so in the power station, every day, the monster employees would turn up and they stand in line. And then these doors would come, and when they walked through the door, they walked into a child's bedroom. And their job was to terrify the child, so the child screamed. They caught the scream in a tube and went back to the monster world to power the monster world. It was very symbolic of how this works. They are telling you without telling you, if you know what I mean. ஜின்கள் மனிதர்களிடமிருந்தே சக்தியை எடுக்கிறது. நம்முடைய பயம், கவலை, கோபம், மனக்குழப்பம் போன்ற நெகட்டிவ் வைப்ரேஷனிடமிருந்து தான் அவைகள் சக்தியை பெறுகின்றது. ஜின்களிடம் அதிக ஆற்றல் இருக்கிறது என்று இலுமினாட்டி கூட்டம் நம்பி பலிகளை கொடுப்பதால் அவற்றிலிருந்து சக்திகளை பெற்று அவைகள் மந்திர தந்திர வேலைகளை செய்து கொடுக்கிறது. ஜின்களை விட மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் அதிக ஆற்றலை தந்திருக்கிறான். ஜின்களை நம்மால் தோற்கடிக்க முடியும். இந்த உலகத்தை அடக்கி ஆளும் ஆற்றலை ஆதம் நபிக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்பொழுது விஞ்ஞானம் என்ற பெயரில் ஜின்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு விஞ்ஞானமும் மாந்திரிகமும் கலந்த நிகழ்வுகளை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவதாக காற்றிலிருந்து உணவு செய்யும் முறையை இந்த கைக்கூலி கூட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது மாந்திரிக படங்களில் கையை அசைத்தவுடன் காற்றிலிருந்து உணவு வந்துவிடும். அதைத்தான் இப்பொழுது செய்கிறார்கள். மாந்திரிகம் என்று சொல்வதற்கு பதில் விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். They are replacing your food without telling you. Butter made from thin air? Really? Bill Gates is at it again. Gates invested in the 2022 startup Savor in early 2024, and they're in the process of seeking regulatory approval for lab-made butter, made from fat synthesized from just carbon dioxide and hydrogen without using animals or plants. They say it tastes like real butter because chemically it apparently essentially is. They also want to make milk, ice cream, cheese, and tropical oils using similar processes. Lab-grown dairy has been done before by fermenting genetically modified microorganisms by a company called Perfect Day. I haven't tried it. I'll admit I'm kind of scared to. Another company, Cubic Foods, is developing lab-grown animal fat from embryonic stem cells. But the Savor product is starting essentially from elemental scratch and is a new endeavor. I think the statement by Cubic Foods, quote, "The food industry is facing the need for substantial innovation in how it works," might illustrate the fundamental difference I have with these people. I don't believe that statement. It feels like doomsday panic. Projected to be ready by 2025, Savor Butter eventually hopes to offer their product at a cost comparable or less than traditional animal fats to make it accessible to the masses. Bill doesn't do anything small. $33 million is hoping it won't be just another experiment. எந்த ஒரு மிருகத்தின் பொருளும் இல்லாமல், செடிகளின் பொருள் இல்லாமலும், பெட்ரோலிய கொழுப்பிலிருந்து எடுத்த கொழுப்பையும் காற்றையும் வைத்து தயாரித்து கொடுக்கப்படும் இந்த உணவு காற்றை சாப்பிடுவதற்கு சமம். உணவு சாப்பிடுவது போல இருக்கும், ஆனால் உடலில் எந்த ஒரு நன்மையும் நடக்காது.
ஏனென்றால் அதில் எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லை, வெறும் காற்றும் கொழுப்பும் மட்டுமே. செயற்கையான சுவை ஊட்டும் பொருட்கள், ரசாயனங்கள் சேர்க்கப்படும். சாத்தான் கூட்டத்திற்கு மக்கள் நல்ல உணவை சாப்பிட்டால் பிடிக்காது. மக்கள் உணவு கிடைக்காவிட்டால் புரட்சி செய்வார்கள். அதனால் உணவை போல் பொய்யான உணவை தருவார்கள். பார்ப்பதற்கும் உண்பதற்கும் உணவை போல் இருக்கும், வயிற்றுக்குள் சென்றால் காற்றாக மாறிவிடும். ஊட்டச்சத்து இல்லாமல் மக்களின் உடல்நிலை பாதிப்படையும். நீங்கள் அனைத்திற்கும் ஆட்டு மந்தை போல் அடங்கி சென்றால் இறுதியில் உங்களுக்கு இந்த உணவுதான் கிடைக்கும். அடுத்தது ஜின்னின் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கொண்டு திருடுதல். அதாவது நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை காற்றின் வழியாக உங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளுதல். கேட்பதற்கு வினோதமாக இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். And swiped it, and then all of a sudden out comes the receipt. And I said, how did this get paid for? The cashier couldn't explain it. She stood there literally just sort of blank. I really thought that the guy ahead of me, that he had been charged. I said, somebody paid for this on a credit card somewhere. Turns out the tap-to-pay card reader at Safeway had ignored the debit card in Edgar's hand. Instead, it reached into Edgar's back pocket, threw his wallet, and charged his Bank of America credit card tucked inside. That's a pretty big reach. I mean, around me or through me to my wallet. Why didn't it grab the card that was near it? How did it decide what to grab? I was shocked. I was like, well, it can't be. Sonia Cesare says it happened at a doctor's office. I went to pay and they said, you're already paid. And I said, I haven't inserted my card. I haven't even taken it out of my wallet. Turns out the card reader there had sent radio waves into her purse and charged her credit card without her knowing it. And that wasn't all. Sonia got an even bigger surprise at a little shop. The woman said, oh my, it's just read 3 cards. The store's tap-to-pay system charged not only 1, but 3 credit cards tucked in a wallet inside her purse. I'd say I was 2 feet away at that point, for sure. All charges were reversed. உங்கள் கிரெடிட் கார்டு அட்டையில் இருந்து பணத்தை எடுக்க முடியும், உங்கள் அனுமதியின்றி. அதற்காகத்தான் உங்களை டிஜிட்டல் கேஷ் பரிவர்த்தனைக்கு வற்புறுத்தி தள்ளுகிறார்கள். கண்களுக்கு தெரியாமல் திருடும் பழக்கம் ஜின்களுக்கு உண்டு. இப்பொழுது அதனை செய்துவிட்டு தொழில்நுட்ப முன்னேற்றம் என்று கூறுகிறார்கள். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில்நுட்பத்தில் நாங்கள் முன்னேறுகிறோம் என்று பெருமையாக கூறுவதை விட நாம் சம்பாதிக்கும் பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். தஜ்ஜாலுடைய தொழில்நுட்பம் இல்லாமல் இருப்பதில் தவறில்லை. மக்களுடைய பொருளாதாரத்தையும் உணவையும் ஜின்களும் ஜின் அடிமைகளும் எவ்வாறு நவீன முறையில் தாக்குகிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் தினமும் பயன்படுத்தும் துணிகளுக்கு பின்னால் இருக்கும் ஜின்களின் சூழ்ச்சியை பற்றியதாகும். துணிகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நேரடி தொடர்புண்டு. நம்முடைய உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனாலும் இந்த உடலானது பிரபஞ்சத்துடன் தொடர்பில் இருக்கிறது. அதனை காஸ்மிக் எனர்ஜி, எத்தீரியல் எனர்ஜி என்று கூறுவார்கள். அந்த தொடர்பை அதிகப்படுத்தவோ தடுத்து நிறுத்தவோ நாம் உடுத்தும் துணிகளால் முடியும். இதனை பற்றி ஜின்களுக்கு நன்றாக தெரிந்துதான் சுத்தமான ஹலாலான இயற்கையான பொருளை கொண்டு உருவாக்கிய துணிகளை தராமல் பல வகையான ஆபத்துக்கள் நிறைந்த ரசாயனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட துணிகளை மக்களுக்கு சூழ்ச்சியுடன் வேண்டுமென்றே விற்கப்படுகிறது. இப்பொழுது பல மக்கள் விழிப்புணர்வு பெற்று உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு மக்களுக்கு புரியும்படி விளக்குகிறார்கள். ஆனால் இந்த வகையான செய்திகள் பெரும்பாலான மக்களுக்கு சென்று சேருவதில்லை. இந்த வீடியோ கிளிப்பை பொறுமையாக பாருங்கள். Organic cotton amplifies our energetic system. What you put on your body is important because we have something called an etheric body that exists just outside of the skin that is an electrical system, and it's what connects us to the aether. It's what connects us. And so if I put polyester made of plastic on my body, it immediately shuts it down. It cancels out your etheric body. And believe it or not, there are entities that know this and make plastic clothing and make it into designs that everybody loves to wear. We spend thousands of dollars on bullshit. This suppresses the actual energetic system. நம் உடலுக்குள் பல வகையான சக்திகள் இருக்கிறது. அதில் மின்காந்த சக்தியும் ஒன்று. நீங்கள் உடுத்தும் உடை இதனை பாதிப்படைய வைக்கும். இந்த வீடியோ கிளிப் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் இதில் பல செய்திகள் இருக்கு கூறுவதற்கு. அதனை பற்றி தனியாக பார்ப்போம். தற்போதைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சுத்தமான பருத்தி துணிகளை அணியுங்கள். மேலும் அதில் அதிகமாக நிறம் ஏற்றப்பட்டதாக இருக்கக்கூடாது. மேலும் பிராண்டட் பொருட்களில் இவர்கள் வைக்கும் முத்திரைகளும் பெயர்களும் மாந்திரிகத்தை அடிப்படையாக வைக்கப்பட்டதே.
இதற்கான தீர்வு என்னவென்றால், நம் நாட்டில் இன்னும் ஹேண்ட்லூம் என்று அழைக்கப்படும் கைத்தறி நெசவு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவர்கள் சுத்தமான பருத்தி துணியில் இயற்கையான நிறமூட்டும் பொருட்களை கொண்டு துணிகளுக்கு வண்ணம் தருகிறார்கள். விலை சற்று அதிகம்தான், ஆனால் உடலுக்கு மிகவும் நல்லது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட துணியை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நாம் உதவி செய்தது போல் இருக்கும். இத்துணியை உருவாக்குவதற்கு மின்வசதி தேவையில்லை, தீமை விளைவிக்கும் ரசாயனங்கள் தேவையில்லை. இவை அனைத்தையும் பார்த்தும் கூட இலுமினாட்டி விஞ்ஞானத்தை மட்டும் படித்தவர்கள் நாகரிக வளர்ச்சி அனைத்தையுமே நீங்கள் ஜின்களுடையது என்று கூறுகிறீர்களே என்று கூறுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறுவது, விஞ்ஞானத்துறையை வளர்த்து கொண்டிருக்கும் எலன் மஸ்குடைய இந்த உடையை பாருங்கள், அவன் பயன்படுத்தும் முத்திரையை பாருங்கள். இலுமினாட்டி கட்டமைப்பின் விஞ்ஞானத்தை மட்டும் படித்தால் அனைத்துமே மூடநம்பிக்கை போல்தான் தெரியும். ஜின் உலகத்தின் செயல்பாடுகள் பற்றி புரிந்தவர்களுக்கு மட்டுமே நடப்பது நாகரிக வளர்ச்சி அல்ல, மாந்திரிகம் என்று புரியும். இந்த இஸ்லாமிய அறிஞர் கூறுவதை கேளுங்கள். People go back and study nanotechnology. What is that? 1,000 times smaller than the grain of hair. What is that? That's a jinn, because it's not something you see. Now they want to give a name to something they don't see and say, look, this is doing something under our command. What kind of lie is that? They have no command. These are the jinns doing this. This is the jinn nation, nefarious creatures that are asking to be introduced to humans, to parasite off of their biosphere, parasite off of their nerves, their appetite, their desires. So why? To take control of that human. And once they take control, what do? They go out and begin to laugh and enjoy the abuse of human beings. Why? Because the screaming and torment of a human, it gives an energy to the nefarious creatures. When Allah showed that, when these people made a movie called Monsters Inc. நானோ டெக்னாலஜி மற்றும் சிப் உங்கள் உடலுக்குள் சென்று உங்களை கட்டுப்படுத்தும், உங்களை துன்பப்படுத்தும், இதுவரை நீங்கள் பார்த்திராத பிரச்சனைகளை தரும். இதன் மூலம் வரும் தீய எண்ணங்களில் இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மூலமாகவும் ஜின்கள் சக்திகளை பெற்று அவைகள் பலம் பெறும். பலம் பெற்று இந்த உலகத்தை ஜின்கள் நேரடியாக ஆட்சி செய்யும். இதற்கு CRN ஒரு உதாரணம். இப்பொழுது மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதனை பற்றி வெகு சிலரே அறிவார்கள். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த அனைத்து தீமைக்கும் மையப்புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் UN என்று அழைக்கப்படும் யுனைடெட் நேஷன்ஸ். இவர்கள்தான் வேர்ல்ட் பேங்க், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தொழில்நுட்பத்துறை, பாதுகாப்புத்துறை, கலாச்சாரம் போன்ற அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள். EU பார்லிமெண்ட் கட்டிடத்தை பாருங்கள். அது பாபிலோனிய கட்டிடத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இவர்கள் வைக்கும் ஒவ்வொரு பெயருக்கு பின் உள்ள உண்மைகளை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கும். கவர்ன்மெண்ட், இதன் பின்னால் இருக்கும் அர்த்தத்தை பாருங்கள். கவர்ன் என்றால் லத்தீன் மொழியில் டு கண்ட்ரோல் என்ற அர்த்தம். மென்ட் என்றால் தி மைண்ட் என்ற அர்த்தம். ஆக கவர்ன்மெண்ட் என்றால் டு கண்ட்ரோல் தி மைண்ட் என்ற அர்த்தம். உங்களை மூளை செலவை செய்து மைண்ட் ப்ரோக்ராமிங் செய்தால்தான் நீங்கள் அவர்களின் அடிமையாக இருக்க முடியும். அவ்வாறு உங்களை வைத்து கொண்டால்தான் தங்களுடைய சூழ்ச்சிகளை உங்கள் மீது செலுத்த முடியும். இதற்கான விளக்கத்தை யூடியூபில் கூறினால் காணொளி தடை செய்யப்படும். அதனால் இதை பற்றி டெலிகிராம் குரூப் மூலமாக கூறுவோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிற்கும் கட்டளைகளை பிறப்பிக்கும் UN வைத்திருக்கும் அச்சகத்தின் பெயரை பாருங்கள். லூசிஃபர் என்ற வார்த்தை வெளிப்படையாக இருக்கிறது. எல்லா நாட்டிற்கும் லூசிஃபர் தான் கட்டளைகளை இட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடும் லூசிஃபரை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. And what I was going to say too is that the United Nations uses a particular publishing firm for all of their documents and public and books and materials, and it's called Lucius Publishing. The United Nations use Lucius Publishing. Lucius Publishing was at one time Helena Blavatsky's Lucifer Publishing. So today, the whole funded by the Lucifer Trust. The Lucifer Trust, United Nations. That's why it's in New York, because New York is referred to as the Empire State, because it's the new state of the new empire that is coming. It has to do with occultism, it has to do with numerology, it has to do with a lot of mysticism coming out of theosophy. The point being is that we are involved in some very powerful occult manipulation of the world by some very astute
occultists, and we are not even beginning to be aware of how far gone we are. It's crazy to have a united world government. இவர்கள் போடும் சட்டத்திற்கு நீங்கள் அனுமதித்தால் லூசிஃபரை நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள் என்ற அர்த்தமாகும். மற்றும் அவர்கள் நடத்தும் சடங்குகளில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளப்படும். விஞ்ஞானம், உணவு, பொருளாதாரம் அனைத்தும் லூசிஃபருடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக அவர்களுடைய அடிமைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ரோம், வாட்டிக்கன் தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது லூசிஃபர். இந்த லூசிஃபர் தான் அரபி மொழியில் அல் முதாப், அதாவது த கோல்டன் ஒன் என்று அழைக்கப்படுகிறது. தங்கத்தாலான உடையை அணிந்திருக்கும், அதிக செல்வாக்கும் பணமும் படைத்தது, தங்க குதிரையின் மீது வரும், தனக்கு கீழ் 360 ஜின் படைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஜின் ஆகும் இது. கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களின் துன்பத்திற்கு காரணம் இதுதான். மேலும் இதன் மூலம் பல கோடி இஸ்லாமியர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் வர இருக்கிறது. உலகில் மற்ற இஸ்லாமியர்கள் கவலைப்பட்டால் எங்களுக்கு என்ன என்று பல இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி லூசிஃபர், அதாவது மொதாபின் படைகள் வரும்பொழுதுதான் இறைவனிடம் அஞ்சி பிரார்த்தனைகள் செய்வார்கள். பிரச்சனைகள் வரும் முன்னே அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதுதான் இறைவன் மனிதர்களுக்கு அளித்த ஞானமாகும். அவற்றை பற்றி புரிந்து கொள்ளாமல் சாத்தானின் சூழ்ச்சியால் நவீன மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கேட்பதற்கு கதை போல் இருக்கலாம், ஆனால் இது உண்மைதான் என்று ஒலிம்பிக்ஸில் நிரூபித்திருக்கிறார்கள். வரலாறு தெரிந்தவர்களுக்கு ஒலிம்பிக்ஸை பற்றி முழுவதுமாக தெரிந்துவிட்டது. இதனை பற்றி கேட்கும் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் வரவழைக்கலாம். இருப்பினும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒலிம்பிக்ஸ் நிகழ்ச்சியில் தங்க நிறத்தில் உடை அணிந்த தேவதூதன் போல் ஒரு கதாபாத்திரத்தை காண்பித்திருக்கிறார்கள். அது வெளியே தங்க நிறத்தில் உடையையும் உள்ளே நீல நிறத்தில் உடல் இருந்ததாகவும் காண்பித்திருக்கிறார்கள். அது லூசிஃபர், ஃபாலன் ஏஞ்சலை குறிப்பதாகும். லூசிஃபரின் நீல நிற குதிரையாக உருவகப்படுத்தி ஒரு சிலையை உருவாக்கி தர சொன்னார்கள். அதனை உருவாக்கியவர் அந்த சிலைக்கு பலி ஏதும் தராததால் உருவாக்கியவரின் மேல் விழுந்து அவரையே பலியாக எடுத்துக்கொண்டது. இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், லூசிஃபரை பின்பற்றுபவர்கள் நரபலிகளை தருபவர்கள். நரபலி தராவிட்டால் அவர்களையே அது பலியாக எடுத்துக்கொள்ளும். அது லூசிஃபர் தான் என்று மக்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்று மற்றொரு சிம்பாலிசத்தையும் காண்பித்திருக்கிறார்கள். மேலிருந்து கீழே விழுவது போல் இது லூசிஃபர் என்னும் ஃபாலன் ஏஞ்சல் என்பதை குறிப்பதாகும். மேலும் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பால் உருவம் காண்பிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு விஷயத்தையும் நாங்கள் இதோடு சேர்த்து கூறிவிடுகிறோம். அது என்னவென்றால், தொடர்ந்து இருள் கூட்டம் இஸ்லாமியர்கள் சந்திரனைத்தான் வணங்குகிறார்கள் என்று கூறி வருகிறது. எங்களுடைய பின்னோட்ட பகுதியில் இருள் கூட்டத்தை சேர்ந்த சிலர் இவ்வாறு எழுதுகிறார்கள். இவ்வாறு ஒரு கேள்வி வரும் என்று தெரிந்துதான் முன்பே ஹம்சா யூசுப் இஸ்லாமிய மார்க்கத்தை குறிப்பதற்கு நிலவை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஏனென்றால் அந்த சிம்பாலிசம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. In ancient Arabia, there was one high god and many local gods. The chief god of Mecca was Huba. At his side were Al-Lat, a kind of goddess of war, Al-Uzza, the goddess of the morning star, and Al-Manat, the goddess of destiny. இறைவன் லூசிஃபருக்கு அளித்த தண்டனையால் அது சங்கிலி மூலம் நரகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதனை வெளிப்படையாக காட்டுகிறார்கள். இது தெரிந்தும் கூட இறைவனின் ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் லூசிஃபரை வணங்கி வரும் கூட்டத்தை என்னவென்று கூறுவது? மேலும் இருள் கூட்டம் கூறுகிறது, நபிகள் லூசிஃபரை தான் சந்தித்தார், குரானை எழுதியது லூசிஃபர் தான் என்று மடத்தனமாக பேசி வருகிறது. எல்லா மலக்குகளும் ஒளியால் ஆனதுதான். மேலும் லூசிஃபர் என்பது த லைட் பியரர், அதாவது சிறு ஒளியை வைத்திருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் பேரொளியானவன், முழுவதுமாகவே ஈடு இணையற்ற ஒளி படைத்தவன். ஆனால் இருள் கூட்டமோ அல்லாவை இருள் என்று கூறி வருகிறது. இது எவ்வாறு நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டால், இருளில் இருந்த ஆற்றலை எடுத்து நாங்களே கண்டுபிடித்தோம் என்று கூறுவார்கள். இந்த பெண் உருவத்தை, அதாவது இதனை நிக்ஸ் என்று கூறுவார்கள். கிரீக் நாகரிகத்தில் இருளின் தெய்வம் இது. இது அரபி மொழியில் இருப்பதாலும் நிலவை வைத்திருப்பதாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலவை வைத்து குறிப்பிடுவதாலும் இரண்டையும் இணைத்து பேசுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பால் சாத்தானை வணங்குவதை தடை செய்கிறது. மேலும் நிலாவையும் சூரியனையும் வணங்குவதை தடை செய்கிறது. அல்லத், அல்-உஸா, அல்-மன்னாத் இவற்றையும் வணங்குவதை தடை செய்கிறது.
இவற்றை வணங்கக்கூடாது என்று தெளிவாக குர்ஆன் கூறுகிறது. أفرأيتم اللات والعزى ومناة الثالثة الأخرى ألكم الذكر وله الأنثى. மூன் சிம்பாலிசம் இணை வைப்பதற்கு சமமாகும். அதனால் வீட்டிலும் பள்ளிவாசல்களிலும் நிலாவின் முத்திரையே இருக்கக்கூடாது. அது ஏன் என்ற கேள்விக்கான ஆதாரங்களும் அதனால் வரும் பிரச்சனைகளும் பற்றி இப்பொழுது பார்ப்போம். விக்கா மூன் காடஸ், மெக்கா மூன் காட். பார்த்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களே, உங்களுக்கு தெரியாமல் நிலவை, அதாவது சந்திரனையும் நட்சத்திரத்தையும் வைத்து அல்லாவுக்கு நிகர் வைத்து அறியாமையால் நீங்கள் ஹராம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருந்தால் எவ்வாறு போரில் வெற்றி கிடைக்கும்? இஸ்லாமியர்கள் துன்பப்படாமல் எவ்வாறு இருப்பார்கள்? நியூமராலஜி பற்றி பார்க்கும் பொழுது 786 பற்றி பார்ப்போம். இஸ்லாமியர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவ்வகையான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். நம்பர் சிம்பாலிசம் பயன்படுத்தக்கூடாது. இவ்வகையான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் துவா கேட்க வேண்டும். இவ்வகையான வார்த்தைகளைத்தான் நம்முடைய வண்டிகளிலோ வீட்டிலோ வைக்க வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் ஜின்களையும் தீமைகளையும் எதிர்த்து இஸ்லாமியர்கள் வெற்றி பெற முடியும். அரபியில் துவாவை எல்லாம் சரியாக கேட்டுவிட்டு வீட்டிலோ பள்ளிவாசலிலோ நிலவை வைத்துவிட்டால் லூசிஃபரிடம் துவா கேட்பது போல் ஆகிவிடும். பிறகு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அழிய வேண்டியதுதான். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகர் எதுவும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டுமே போதுமானது. இப்போது நாம் பல வகையான ஜின் தாக்குதல்களை பற்றி பார்த்தோம். இதனிடமிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, இதற்கு தீர்வு இருக்கிறதா என்று கேட்டால் தீர்வு இருக்கிறது. அவை பல வகைப்படும். இந்த ஜின் தாக்குதல்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் 3 இருக்கிறது. அதனை பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், எத்தீரியல் என்று அழைக்கலாம். இருப்பினும் இதனை நாம் பிரித்து பார்க்க கூடாது. இதனை பற்றி வரும் காணொளிகளில் பார்ப்போம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கொண்ட காணொளிகளை ஏற்கனவே டெலகிராம் மெம்பர்ஷிப் பகுதியில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். மெம்பர்ஷிப்பில் இணைந்து மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் மெம்பர்ஷிப் பகுதியில் மட்டும் பதிவேற்றுகிறோம் என்றால், காரணம் நாங்கள் இதனை பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு என்று கருதி காணொளிகளை வெளியிட்டால் ஒரு கூட்டம் நாங்கள் பயமுறுத்துகிறோம், அவர்களை காபரா ஆக்குகிறோம் என்று கூறுகிறார்கள். அதனால் பல உண்மைகளை கூறும் காணொளிகளை நாங்கள் டெலகிராம் மெம்பர்ஷிப் பகுதியில் மட்டுமே கூறி வருகிறோம். ஒரு சிலவற்றை டெலகிராம் குரூப் மூலமாகவும் கூறி வருகிறோம். வேர்ல்ட் ரூலர்ஸ் சேனலில் புதிதாக சில காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த சேனலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. பிடித்தவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இலுமினாட்டி பிளான்ஸ் வால்யூம் 1, மருத்துவமும் இலுமினாட்டியும். மிக முக்கிய செய்திகளை கொண்ட இந்த 2 காணொளிகளை நாங்கள் சமீபத்தில் டெலகிராம் மெம்பர்ஷிப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். தெரிந்து கொள்ள விருப்பப்படுபவர்கள் மெம்பராக இணைந்து கொள்ளுங்கள். வெளியே இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. பல ஆராய்ச்சி காணொளிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருந்ததால் இம்முறை தாமதமாகிவிட்டது. அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் விரைவில் பதிவேற்றம் செய்வோம். உங்களுக்கு மேலும் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் RSNSN மெம்பராக சேர்ந்து கொண்டு பயன்பெறுங்கள். எங்களுக்கும் ஆதரவு அளியுங்கள்.